அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சொல்லாற்றல் வாய்ந்த நபித்தோழர். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஏக இறைவன் அல்லாஹ்வின் இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் வசித்த காலம் அது. அப்போது வாழ்ந்த மக்கள் தவறான வழியில் தங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தனர். அவர்கள் அனைவரையும் ஓரிரை கொள்கையில் பக்கம் சேர்க்க நபிகளால் பிரச்சாரம் செய்து கொண்டு வந்தார். அப்போது சுஹைல் இப்னு அம்ர் மக்காவின் குறைஷியரின் இன மக்களிடம் செல்வாக்கு மிக்கவராகவும் வன்மை மிக்க பேச்சாளராக விளங்கினார். அபு யசீத் என்ற செல்ல பெயரும் இவருக்கு உண்டு. இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பு இவர் நபிகளாரின் ஏகத்துவ கொள்கையை மிகவும் கடுமையாக எதிர்த்து நின்றவர். பத்ரு போரில் முஸ்லிம்களுக்கு எதிராக தீவிரமாக போரிட்டவர். பின்னர் அந்த போரில் இவர் போர் கைதியாகவும் பிடிக்கப்பட்டார். கைதியாக இருந்த சுகைலை கண்ட நபித்தோழர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்திற்கு எதிராக துஷ்பிரச்சாரம் செய்த சுகைலின் முற்பற்களை உடைத்துவிட வேண்டும் என நபிகளாரிடம் அனுமதி கேட்டார். ஆனால் அதற்கு அனுமதி தர மறுத்துவிட்டார் நபிகளார். உமரே, சுகைலை விட்டுவிடும், நான் எவரையும் சித்திரவதை செய்ய அனுமதிக்க மாட்டேன். ஒரு காலம் வரும், அப்போது சுகைல் உங்கள் எல்லோரையும் உள்ளங்களும் குளிரும்படியாக நடந்து கொள்வார் என்று முன்னறிவிப்பு செய்தார்கள். புத்தி கூர்மையும் சாதுரியமாக சொல்லாற்றலும் வாய்ந்த சுகைல் இஸ்லாத்தை ஏற்றிட வேண்டும் என்று நபிகளார் விரும்பினார்கள் என்பதே இது எடுத்துக்காட்டுகிறது. ஹுதைபியா உடன்படிக்கையின் போது குறைஷிகளின் நபிகளாரிடம் பேச்சுவார்த்தை நடத்திட புதைல், உவர்வா பின் மசூத் என சிலர் வந்தனர். ஆனால் அவர்களால் உடன்படிக்கையை நிறைவு செய்ய முடியவில்லை. அதனைத் தொடர்ந்து சுகைல் பேச்சுவார்த்தைக்கு குறைஷிகளால் அனுப்பி வைக்கப்பட்டார். தனது சாதுரியமான பேச்சுவார்த்தைகள் நபிகளுடனான உடன்படிக்கையை நிறைவு செய்தார். அதன் உடன்படிக்கையை குறைஷிகளுக்கு சாதகமாகவும் முஸ்லிம்களுக்கு பாதகமாகவுமே அமைந்திருந்தது. இருந்த போதிலும் சமூக நல்லிணக்கத்திற்காக நபிகளார் பெரிதும் விட்டு கொடுத்தே உடன்படிக்கையை ஏற்று அதன்படி நடந்து கொண்டார்கள். குறைஷிகள் சார்பாக அந்த ஒப்பந்தத்தில் கையொப்பம் இட்டவரும் இந்த சுகைல் இப்னு அமர் தான். விட்டு கொடுத்த நபிகளார் செய்த அந்த ஹுதைபியா உடன்படிக்கையை பிற்காலத்தில் இறையருளால் இஸ்லாத்தின் வெற்றிக்கு பெரிதும் உறுதுணையாக அமைந்தது. மக்காவின் வெற்றிக்கு பின்னர் ஏகத்துவத்திற்கு எதிராக மூர்க்கத்தனமாக நடந்து கொண்ட குறைஷியர்களிடம் நபிகளார், குறைஷிகளே, நான் உங்களிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என வினவிய போது அதற்கு பதில் தந்தவரும் இந்த சுகைல்தான். எங்களை நீங்கள் நல்ல விதமாக நடத்த வேண்டும், ஏனென்றால் நீங்கள் கண்ணியமான எங்களது சகோதரரின் மகன் என்று நபிகளாரின் உள்ளத்தை தொடும்படி பேசினார். சகிக்க முடியாத கொடுமைகள் புரிந்த அந்த நிராகரிப்பாளரின் தண்டிக்கும் வாய்ப்பு இருந்தும் கருணை கடலான நபிகளார் அவர்களை மன்னித்தார். அப்போது யூசுப் நபி தன் சகோதரரை மன்னித்ததை போன்று நானும் இன்று உங்களை மன்னித்து விட்டேன் என்றார்கள். இது உலக சரித்திரத்தில் மன்னிப்பின் மாண்பினை மனித குலத்திற்கு பறைசாற்றிவிடும் நபிகளாரின் வைர வரி வார்த்தைகளாகும். மேலும் இந்த வாசகம் மன்னிப்பை கொண்டே இந்த உலகம் அமைதி அடைய முடியும் என்பதை நமக்கு நினைவுபடுத்தி தருவதாக அமைந்துள்ளது. மக்காவின் வெற்றிக்கு பின் ஏற்கனவே இஸ்லாத்தை தழுவியிருந்த தனது மகன்களான அப்துல்லா மற்றும் அபுஜந்தல் ஆகியோரின் உதவியுடன் நபிகளாரை அணுகிய சுகைல் தனது 60ஆம் வயதில் நபிகளாரின் கரம் பற்றி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். குறுகிய காலமே நபிகளாருடன் இணைந்து செயல்பட்டாலும் சுகைல் ரலியல்லாஹு அன்ஹு நபிகளாரின் மீது பேரன்பு கொண்டவராக விளங்கினார். நபிகளாரின் மறைவுக்கு பின் மக்காவில் பலர் இஸ்லாத்தை இருந்து வெளியேற முயன்ற போது அதனை தடுத்து நிறுத்தி சுகைல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆற்றிய உரை சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகும். மதம் மாற எண்ண கொண்டிருந்த மக்களிடையே அவர் இவ்வாறு பேசினார். இஸ்லாம் மார்க்கம் நபியின் மறைவுடன் ஓய்ந்து நின்று போய் விடவில்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அம்மார்க்கம் சந்திரனும் சூரியனும் தோன்றி போகும் இடமெல்லாம் நீடித்து சென்றடையும் சத்திய மார்க்கமாகும். இவ்வாறு அவர் உறுதியாக பேசிய அந்த மக்களின் இதயங்களின் இஸ்லாத்தின் மீது ஈர்ப்பையும் உறுதியும் ஏற்படுத்தினார். இது நபிகளார் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவிடம் சுஹைல் ரலியல்லாஹு அன்ஹு பற்றி முன்னதாக சொன்ன முன்னறிவிப்பு உண்மைப்படுத்துவதாக அமைந்தது. சொல்லாற்றல் வாய்ந்த நபித்தோழர் சுஹைல் இப்னு அமர் ரலியல்லாஹு அன்ஹு இறுதி வரை தன்னை இறைவழியில் அர்ப்பணிப்புடன் தியாகம் செய்து மறைந்தார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.